இல்ல உனக்கு கேவலமா இல்ல? இந்த மீடியா வந்து இவ்வளவு இவங்க வின் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டா நான் இந்த மீடியாவில் ஏய் யாரா நீ ஜோசியரா சொல்லு என்ன நீ யாருக்கு ஓட்டு போட்ட? நான் விசில் தான். விசில் அவர் விசிலுக்கு தான். நானும் விசில் தான். விஜய் சாருக்கு தான் ஓட்டு போட்டோம். He is the king maker. விஜய் சார் is the king maker. ஆமா, யாரு நாற்காலியில உட்காரணும்னு தீர்மானிக்கிற ஆளு விஜய் சார் தான். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெஞ்சில் குடியிருக்கும் அந்த குட்டி சார் நினைச்சு தான் சொல்றாரு. அவர் என்ன இது பண்ண போறாரு? குழந்தைகளுக்கு அரசியல் நாலேஜ் கொடுத்தது யாரு? புரியுதுங்களா? வாங்கிட்டு விசிலுக்கு போறவங்களும் இருக்காங்க. தீய சக்தி யாரு, தூய சக்தி யாரு, நல்லவங்க யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். இங்க வந்து மீட்டர் தான் அப்படின்றப்போ நீங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே கூடாது. நீ வந்து இன்னும் ஒரே வார்த்தை சொன்னார், பண்ணி யாருக்கிட்ட வேணா காசு வாங்கிக்கோ, எனக்கு ஓட்டு போட்டு. ஆனால் நான் ஓட்டு போட்டேன். வராரு ஜனநாயகனா தியேட்டர்ல கொண்டாடுறோம். பிளாஸ்ட் டிவிகே ஆல்வேஸ். கண்ணாடியில உன் மூஞ்சிய பார்த்து நீயே துப்பிக்கோ. உன் தலைவன் படம் உங்க ரெட் ஜெயின் எடுத்த படத்தை மட்டும் நீங்க தியேட்டர்ல வந்து பாக்குறீங்களே, திருட்டு விசிட்ல பாக்குறதே தப்பு. நீ அதை ஃபார்வர்ட் பண்ற அந்த படத்தை நீ பார்த்துட்டு கேஸ் போடுறோன்னு சொல்லிட்டு அப்ப நீ எவ்வளவு ஒரு கேவலவாதியா இருப்ப. ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகுதுன்னா முதல்ல ஒரு 10 மாதம் கழிச்சு வெயிட் பண்ணணும். குழந்தை வந்து பெற்றுக்கும் போதே முன்னாடியே நோண்டி ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையான்னு பார்ப்பாங்க. சொல்லுங்கய்யா, நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க. இன்னும் மே 4ஆம் தேதி ரிசல்ட்டு. அந்த பொட்டிக்குள்ளே டப்பாக்குள்ளே என்ன நீ யாருக்கு ஓட்டு போட்ட? நான் விசில் தான். விசில் அவர் விசிலுக்கு தான். நானும் விசில் தான். விஜய் சாருக்கு தான் ஓட்டு போட்டோம். ஒரு அண்ணனுக்கு தான் போட்டோம். குழந்தை வந்து 4ஆம் தேதி தான் டெலிவரி ஆகும். ஒரு டப்பா உள்ள வந்து உங்களுக்கு வந்து ஓட்டு எண்ணிக்கை எல்லாம் இருக்கும். அதுக்குள்ளார அந்த மீடியா வந்து இவ்வளவு இவங்க வின் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டா நான் இந்த மீடியாவில் ஏய் யாரா நீ ஜோசியரா சொல்லு. நீனா வந்து அப்படியே வந்து உலகத்தையே ப்ரெடிக்ட் பண்ண போற யாரா நீ? அப்படிலாம் பண்ணாதீங்க. மக்களுக்கே தெரியும். சொல்ல முடியாது. உங்ககிட்ட வந்து ஒரு கட்சிக்கு தென்னை மரத்துக்கு போட்டேன்னு சொல்லிட்டு இங்க பனை மரத்துக்கு குத்திடுவான். இங்க 1000 ரூபாய் வாங்கிட்டு 2000. மக்களை நம்பவே முடியாது. அவன் யாருக்கு ஓட்டு போட்டான்னு தெரியவே தெரியாது. டப்பாக்குள்ள கவுண்ட் பண்ணாதான் தெரியும். வாங்கிட்டு விசிலுக்கு போறவங்களும் இருக்காங்க. விசிலுக்கிட்ட இருந்து வாங்கிட்டு பிஜேபி போறவங்க இருக்காங்க. அதனால யாரையும் நம்ப முடியாது. இங்க வந்து மீட்டர் தான் அப்படின்றப்போ நீங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே கூடாது. நீ வந்து இன்னும் ஒரே வார்த்தை சொன்னார், பண்ணி யாருக்கிட்ட வேணா காசு வாங்கிக்கோ, எனக்கு ஓட்டு போட்டு. ஆனால் நான் ஓட்டு போட்டேன்பா, நான் வாங்கிட்டேன்பா. ஆனா விசிலுக்கு ஓட்டு போட்டேன்பா. அதனால மே 4ஆம் தேதி தீர்ப்பு நாள் அப்ப தெரியும். என்ன வந்தாலும் அக்செப்ட் பண்ணிட்டு போய் தான் ஆகணும். வெற்றியோ தோல்வியோ நம்ம அண்ணனுக்காக நம்ம பேசிட்டு அவ்வளவுதான். 2030 கண்டிப்பா அண்ணன் வருவாரு. இதுல மாற்று இல்ல, இப்பவே வரலாம், வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து he is the king maker. நான் என்ன சொல்றேன்னா விஜய் சார் is the king maker. ஆமா, அவரு தான் வந்து யாரு நாற்காலியில உட்காரணும்னு தீர்மானிக்கிற ஆளு விஜய் சார் தான். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவங்க வந்து ப்ரோ என்ன திரும்ப பண்ணிட்டானுங்க. குழந்தை ஒரு கிளப்போல்டு ப்ரோ, குழந்தைங்கெல்லாம் வச்சு விஜய் சாரை வந்து ட்ரிகர் பண்றாங்களாமா. குழந்தைகளுக்கு ஒண்ணுமே தெரியலமா. இல்ல ப்ரோ, அவங்க ஏதோ ஒரு அமைப்பு வந்து கேஸ் போட்டிருக்காங்க ப்ரோ. என்னன்னா இந்த மாதிரி குழந்தைங்களை மனநிலையை கெடுக்குறீங்க, குழந்தைங்களை வச்சு நீங்க வந்து டிவி கேக்கு ஓட்டு போட வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இப்ப இல்லாம ப்ரோ அவதூறு பரப்பலாம். அவர் ஆல்ரெடி எப்பவுமே சொல்லும் போது நெஞ்சில் குடியிருக்கும் அந்த குட்டி சார் நினைச்சு தான் சொல்றாரு. அவர் என்ன இது பண்ண போறாரு? குழந்தைகளுக்கு அரசியல் நாலேஜ் கொடுத்தது யாரு? குழந்தைகளுக்கு தெரியுதுல யாரு? அண்ணன் தான். அவ்வளவுதான் ப்ரோ. அப்படின்றப்போ நீங்க வந்து ஏமாத்த முடியாது ப்ரோ. நல்லவங்க யாரு, தீய சக்தி யாரு, தூய சக்தி யாரு, நல்லவங்க யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். நல்லதே நடக்கும். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இந்த மீடியா அந்த மீடியா ஆல் மீடியா எல்லா மீடியா ஆஃப் பண்ணு. அந்த மீடியாலாம் ஓரங்கட்டு. 4ஆம் தேதி ரிசல்ட் வருது. வராரு ஜனநாயகனா தியேட்டர்ல கொண்டாடுறோம். பிளாஸ்ட். ஊரை பத்தி மென்ஷன் பண்ணி தப்பா சொல்லிருக்காங்கன்னு சொல்லி ஒரு கும்பலா சேர்ந்து ஒரு லேடிஸ் எல்லாம் வந்து புகார் கொடுக்குறாங்க. இது ஜனநாயகனை வந்து திருத்தமா பார்த்ததே தப்பு. அத வந்து பகிரங்கமா சொல்லி விஜய் சார் அப்படி சொல்லக்கூடாது, இந்த ஊர்லாம் அப்படி கிடையாதுன்னு சொல்றாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கேவலமா இல்ல? உனக்கு கேவலமா இல்ல? உன் தலைவன் படம் உங்க ரெட் ஜெயின் எடுத்த படத்தை மட்டும் நீங்க தியேட்டர்ல வந்து பாக்குறீங்களே, திருட்டு விசிட்ல பாக்குறதே தப்பு. ஒரு படத்தை நீ அதை ஃபார்வர்ட் பண்ற அந்த படத்தை நீ பார்த்துட்டு கேஸ் போடுறோன்னு சொல்லிட்டு அப்ப நீ எவ்வளோ ஒரு கேவலவாதியா இருப்ப. நீ தான் கண்ணாடியில உன் மூஞ்சிய பார்த்து நீயே துப்பிக்கோ. புரியுதா?
இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலை செய்யறதுக்கு இதுதான் ஆமா துப்பிக்கோ, நீ பல்லு விளக்க மாட்டேன், உன் வாய் ஃபுல்லா கேன்சர் இருக்கும், துப்பிக்கோ. இந்த மாதிரிலாம் பண்ணாது, புரியுதா? தலைவன் வந்து அப்பத்துல இருந்து கஷ்டப்பட்டு இருக்கான், சென்சார் போர்டு இன்னும் தரல. இன்னமும் படம் நிக்கிறாப்புல. ஆமா இன்னமும் ஆமா. இதுல வேற வந்து இன்பநிதியோட கம்பேர் எல்லாம் பண்றீங்க, எனக்கு புரியலப்பா. பையன் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்கான். இப்ப பாத்து கரைய ஒண்ணுமே புரியல. கரை படம் பார்க்க வந்த உன் வாயில நொற குடுப்போம் போற. ஓகேயா? ஸோ அதனால தலைவா, நியாயம் கண்டிப்பா வின் பண்ணும். கண்டிப்பா மக்கள் வந்து தீர்ப்பு எழுதிட்டாங்க. 4ஆம் தேதி மகேசன் தீர்ப்பு, 4ஆம் தேதி ரிசல்ட் வெயிட்டிங். எதா இருந்தாலும் தைரியமா நில்லுங்க. வில் ராக்ஸ். ஜெயிச்சாலும் தோத்தாலும் சரி, மீசிய முறுக்கி விட்டு போயினே. ஓகே, வில் ராக்ஸ். ஓகே, டிவிகே ஆல்வேஸ். மேம் எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ்னு ஒன்று விட்டுருக்காங்க. இப்போ அதில் மெஜாரிட்டி ஆஃப் நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஎம்கே தான் திருப்பி ஆட்சி அமைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்னோட பர்சனலுமே வந்து டிஎம்கே வந்து வின் பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் டிவிகே ஹி ஹேஸ் டு டேக் சம் டைம், லெட் ஹிம் கம் ஒர்க் அண்ட் தென் ஹி லெட் ஹிம் கோ டு தி கிரவுண்ட். அது வந்து யாரும் எதுவும் சொல்ல. பட் ஹியர் இப்போ இந்த டைம் ஹி இஸ் நாட் த ரைட் பர்சன். போல் எக்ஸிஸ்டிங் போல் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு வந்து, அதாவது டிவிகேக்கு வந்து 98லேருந்து 120 சீட்ஸ் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டிஎம்கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 92லேருந்து 110 தான். ஏடிஎம்கே 22 to 32 சம்திங். என்டிகேக்கு ஒன்றுமே இல்லை. நான் என்ன சொன்னேன், இந்த போல் எல்லாத்தையும் விடுங்க. 4ஆம் தேதி பாருங்கள், அன்றைக்கி தெரிஞ்ச சிஎம் யாருன்ட்டு ஒட்டுமொத்த ஒரு யங்ஸ்டர்ஸோட ஒரு பெரிய பலமும் அண்ணன்கிட்ட இருக்குது. எங்கே போனாலும் ஒரு மரியாதை. நம்ம அந்த துண்டை போட்டு போனால், டிவிக்கு ஒரு துண்டை போட்டு போனால், ஒன்றே மட்டும் தமிழ்நாடு மக்கள்கிட்ட நான் கேட்குறேன். ஒரு நார்த் இந்தியன் சொல்கிறான், ஒரு ஊடகம் சொல்லுது இந்த மாதிரி அண்ணன் வந்து ஜெயிப்பார் அப்படின்ட்டு. நம்ம ஏன் வந்து அண்ணனை மட்டும் தட்டுறோம்? இல்லை, எக்ஸிட் போலுங்கிற வந்து நமக்கே இப்போது நிறைய பேர் இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா வந்து ஃபேக் ரிவ்யூஸ் கொடுக்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நம்ம ஃபேக்காக வந்து காசு கொடுத்து சொல்கிற இது நிறையா இருக்கும். ஸோ May 4 என்ன எக்ஸாக்டான எலமெண்ட்ஸ் நமக்கு தெரியும். நம்ம இப்போ ஒரு நார்மல் பப்ளிக்காக பார்த்தோன்னா வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் இருக்குது. ஏன்னா வந்து பிஜேபி உள்ளே வரக்கூடாது, ஸோ டிஎம்கே தான் வரணும் அப்படி இல்லை டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ டிவிகே வந்து நமக்கு ஒரு புதுசாக ஒருத்தர் வேணும் அப்படின்னா டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் நடுவில் ஏடிஎம்கேன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை பற்றி மறந்துட்டாங்க. மறந்து விடாதீர்கள் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ டிஎம்கேக்கும் ஃபஸ்ட்டு வருவாங்க, செகண்ட் ஏடிஎம்கே வருவாங்கன்னு தான் தோணுது. பட் எக்ஸிட் போலும் அப்படி தான் காமிக்கிறாங்க. பட் May 4 இது எல்லாமே தவிர ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குமாங்கிறது ஒரு சர்ப்ரைஸாக தான் கண்டிப்பாக இருக்கும். பட் ஆனால் இப்போது டிஎம்கே மேலே வந்து நிறையா ஒரு விமர்சனங்கள்லாம் இருக்குல்ல, பெண் பாதுகாப்பு சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போதை பழக்கம் நிறையா இருக்குது, நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. இதே மீறி மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு நம்புறீங்களா? சார் கரெக்டு தான், ஓட்டு போட்டிருப்பாங்க நான் நம்புகிறேன். ஏன்னா இட்ஸ் இஸ் நாட் அபவுட் இந்த பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், இந்த இல்லீகல் இஷ்யூஸ் மட்டும் இல்லாமல் அடுத்து அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றதும் ஒன்று இருக்குது. ஸோ இவருக்காக பார்த்து நம்ம ஒரு ஃப்ரெஷர் கிட்டேயோ இல்லை வந்து ஒரு 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 ரவுண்டில் இறங்காத ஒருத்தர்கிட்ட நம்ம கொடுக்க முடியாது. ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன் வாட் ஐ சி. நான் வந்து விஜய்க்கு அப்போஸ் பண்ணியோ இல்லை எதுவும் இல்லை. எனக்கு வந்து என்னென்னா லெட் ஹிம் ஒர்க், லெட் ஹிம் நோ வாட் இஸ் இட். அதுக்கப்புறமா வந்து ஒரு க்ரௌண்டில் உட்காந்தாருன்னா தட் வில் பி பெட்டர். அதுக்காக டிஎம்கே வந்து பண்ணாங்கன்னா எல்லாரோட ஆட்சியிலுமே இது இருந்துச்சு. வி கேனாட் சே லைக் ஏடிஎம்கே இருக்கும்போது இதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. எல்லாரோட ஆட்சி டைம்லுமே இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் தி வில் ஒர்க். இது தெரிஞ்சுட்டு அவங்க இன்னும் ஒர்க் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கருத்து கணிப்பிச்சு நம்ம சொல்லக்கூடாது. மண்டே ரிசல்ட்டு அப்போ தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா களத்தில் நின்றவங்க தான் பார்த்தீங்கன்னா சீமான் மட்டும் தான். ஏன்னா விஜய் பார்த்தா களத்தில் நிற்கவே இல்லை. சீமான் தான் கிட்டத்தட்ட எல்லா கள போராட்டத்திலும் வந்து முன்னின்று நிற்கிறாரு. ஏன்னா சீமான் பார்த்தீங்கன்னா சாம்சங் ஊழியரும் சரி, ஆசிரியர் போராட்டம் சரி, எல்லா போராட்டத்தையும் முன்னிட்டு அவங்க தான் ஃபர்ஸ்ட், வேற யாரும் கிடையாது. எல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, ஓட்டெல்லாம் போட்டாச்சு. கருத்து கணிப்பில் என்ன சொல்கிறாங்க, மெஜாரிட்டியாக டிஎம்கே தான் வரும்னு சொல்கிறாங்க. அப்படி தான் அமைக்க போதா? டிஎம்கே வந்துன்னா திருப்பி நாடு நாசமாக போயிடும். ஏன்னா ஆக்கப்படி பார்த்தா பசங்க வந்து கஞ்சியோட திரும்புகிறாங்க, கொலை கற்பழி ஏற்பு நடக்குது, நாடுமே நாசமாக போயிடும். நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம், கண்படி நாசமாக போயிடும். 2021 எலெக்ஷன் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ட்டு அதே மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி இப்போது 2026க்கு ஒரு 4 days முன்னாடி கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்க போகுது? எக்ஸிட் போலில் சொன்னபடி டிஎம்கே ஆட்சி அமைக்குமா எப்படி? இல்லை, மோஸ்ட்லி டிஎம்கே தான் இருக்குன்னு தோணுது. ஏன்னா வந்து சப்போர்ட்டர்ஸும் சரி, இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க, நமக்கு சுற்றி இருக்கிறவங்க யார் யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா டிஎம்கே என்ன தான் பண்ணியிருந்தாலும் நம்ம பிஜேபி உள்ளே வரக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தினால டிஎம்கேக்கு நிறைய பேர் ஓட் போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தினால டிஎம்கே தான் வரும்னு தோணுது. டிவிகேக்கு வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 120 சீட்ஸ்னால் ஒரு இது மீம் பேஜில் போட்டிருந்தாங்க. பட் அவங்க இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க. பட் ஃப்யூச்சரில் ஒரு 5 yearsக்கு அப்புறம் அந்த மாதிரி யோசிக்கலாம். பட் அது May 4 அப்புறம் தான் அந்த சர்ப்ரைஸ் என்ன, டிவிகே விஜய்க்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்குன்னு கண்டிப்பாக தெரியும். டிஎம்கே வரக்கூடாது, கண்டிப்பாக சீமான் தான் வரணும். என் தலைவர் பிரபா முன்னெடுத்து சீமான் தான் வரணும். அவர் வந்தால் தான் நம்ம வளர்த்தியும் நாட்டையும் காப்பாற்ற முடியும். வேற யாரும் அவங்களால இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஒரு எம்எல்ஏ சீட்டோட வாங்க முடியல சீமானால. ஏன்னா ஒரு கத்தி தான் வந்து தொண்டை இதாகுது.
சில தற்கொலை கூட வந்து காது செவியில் விட மாட்டுது. நல்ல படித்தவங்க காதில் விடுது தவிர தற்கொலை கூட சரியாக விட மாட்டேங்குது. அதுதான் வந்து முன்னேற மாட்டாங்க. அவர் நடிகர் கூத்தாடின்றீங்க, அந்த கூத்தாடி ஆனது நீங்கள் பார்க்கலையா 33 வருஷமா? அவர் அரசியல் வந்து என்ன தப்பா? இதே மாதிரி தான், இதே சம்பவம் தான் 1977 ஒன்று நடந்தது. எல்லாரும் நீங்கள் கொண்டாடுங்க. அந்த சம்பவம் இப்போ நடந்தால் என்ன பண்ணுங்க? திருப்பி இகழ்ந்து பேசுறதா புகழ்ந்து பேச போறீங்க. அதுக்கு தான் சொல்றேன். எதுக்கு அது? அண்ணன் வர போறாரு, அவள் தான் தெரிஞ்சிச்சு. இப்போ 2026 கண்டிப்பாக வருவார். அப்படி வராட்டி கூட 2031 கன்ஃபார்மாக அவர் வந்தே திருவார். ஒரு 300 கோடி ரூபாய் கரியரை விட்டு இதுக்கு எதுக்குங்க அவர் வரணும்? நீங்களே சொல்லுங்க. நம்மளுக்கு எல்லாம் நல்லது செய்ய தான் வராரு அவர். புரிஞ்சுனா? ஒரு சான்ஸ் ஆகுது, அவரே கேட்குறாரு. ஒரு வாய்ப்பு, அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு 5 வருஷம் உட்காரட்டுமே, ஒட்டுமொத்த ஜனநாயகமே மாறும், ஒட்டுமொத்த ஸ்க்ரீமே மாறும், சிஸ்டம் எல்லாமே மாறும். ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க அண்ணனுக்கு, அவ்வளோதான். வேறு எதுவுமே நான் சொல்லலாம்.